உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவை எம்புட்டு தூரம் வச்சிருக்கோமோ, அம்புட்டு தூரம் நமக்கு மைலேஜ் அப்படிங்கிற மாரி தான் அமெரிக்கா ஒரு திட்டம் போட்டுச்சு. யாரு? அண்ணன் பைடன் திட்டம் போட்டாரு. "ஏலே நீ அண்ணன் அமெரிக்கான்னு சொல்லாட்டி அவன் கோச்சுக்க போறான்டா. டாரிஃப இன்னும் ஒரு 2, 3% ஏத்தி விட்டுற போறேன்." அப்படிங்கிற மாரி நம்மாள் ஒருத்தர் சொன்னாரு. எப்பயுமே அண்ணன் அமெரிக்கா தான் நமக்கு. காரணம் என்ன? காரணம் ரொம்ப சிம்பிள். ஒருத்தன் நல்லா செட்டில் ஆகணும் அப்டின்னா, நல்ல வேலையில இருக்கணும். இல்ல நல்ல பிசினஸ் பண்ணணும். ஒரு நாடு செட்டில் ஆகணும் அப்டின்னா, நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, அமெரிக்கா கூட வர்த்தக உறவுல இருக்கணும். அப்படி பார்க்கும்போது, நமக்கு என்னைக்குமே அண்ணன் அமெரிக்கா தான். கோவப்பட்டா தூக்கி போட்டு மிதிச்சுக்குவோம். கோவம் இல்லாட்டி தூக்கி வச்சு கொஞ்சிக்குவோம். அம்புட்டு தான். ஆனா, அந்த அண்ணன் அமெரிக்காவோட ரஷ்ய திட்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்தே மண்ண போட்டுட்டாய்ங்க. எப்ப? 3 நாள் ஹேப்பி அண்ணாச்சின்னாய்ங்க. அடுத்து ஒரு 7 நாள் ஓகே அண்ணாச்சின்னாய்ங்க. 10 நாளைக்கு அப்புறம் சொல் பேச்சு கேட்கவே இல்ல. தொடர்ந்து நெகட்டிவ் நியூஸ் தான் அமெரிக்காவுக்கு. பைடனும் தள்ளாடி கடைசியில வீட்டுக்கே போயிட்டாரு. ட்ரம்ப் 7 நிமிஷத்துல நிறுத்துறேன்னாரு. ஏலே 24 மணி நேரமோ, 48 மணி நேரமோ தானே அந்த மனுஷன் சொன்னாரு அப்டின்னா, அதான் இல்லேன்னு ஆயிப்போச்சே. இனி எல்லா டைமையும் போட்டுக்க வேண்டியது தானே அவரே ஒத்துக்கிட்டாரு. என்கிட்ட சொல்லல. அவரோட சகாக்கள்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அது மெல்ல பரவிருச்சு. அவ்வளவு தூரம் போராடி உக்ரைனுக்குள்ள திட்டங்கள் 2 அதிபர்களால போடப்படுது. ஒண்ணு பைடனால, அதுவும் வீணா போச்சு. அடுத்து ட்ரம்ப் போடுற திட்டங்களும் வீணா போகுது. காரணம் என்ன அப்டின்னா, ஒண்ணே ஒண்ணுதான். திட்டம் போய்க்கிட்டு இருக்கும்போதே இவனுங்க மனசுல ரஷ்யா மூஞ்சி பளிச்சுன்னு வந்து தெரிஞ்சிரும். ரஷ்யா தானே கஷ்டப்படுது. இன்னும் கொஞ்ச நேரம் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி திட்டத்த விட்டுர்றது ஸ்லோவா. அப்புறம் எங்கிட்டு நிறுத்துறது? நிறுத்த முடியாம போயிரும். காரணம் இவனுங்க ஒரு அடி விட்டா போதும். அந்த எண்டுல இருக்கிற ஜெலன்ஸ்கி ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைஞ்சுக்கட்டுமே, ப்ளீஸ் ஒரு 4 நாள் சேர்த்து நடத்திக்கிறேங்கிற மாரி எதையாச்சும் பண்ணிவிட்டு யுத்தத்தோட தீவிரத்த கூட்டி விட்டுர்றாரு. இப்படி தான் இது பைபாஸ் ஆயி போய்க்கிட்டே இருக்கு நிக்காம. இந்த 2 பயலுகளும் டயர்ட் ஆயி நிக்கும்போது ஐரோப்பா தட்டி விட்டுரும். ஐரோப்பால 1 டசன் நாடுகள் இருக்கு. முந்தி பால்டிக் நாடுகள்லாம் வந்து ப்ளே பண்ணுச்சுங்க. இப்ப அதுக்கப்புறம் காணாம போயிருச்சுங்க. பிராந்திய வல்லரசு ஜெர்மன், பிரான்ஸ்ன்னு ஊருக்குள்ள தப்பா பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. என்னையும் சேர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி, ஒரு காலத்துல போலந்து அம்புட்டு சேட்ட பண்ணுச்சு. ஆனா ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு போலந்து, "நான் இந்த பகுதியிலே இல்ல, என்னைய விட்டுருங்கடா சாமின்னு" கிளம்பி போயிட்டாய்ங்க. அப்படி ரஷ்யா மெல்ல மெல்ல அந்த இடங்கள்ல தன்னோட மைலேஜ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, வெளியில இப்ப தன்னோட ஆதிக்கத்த கூட்ட ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப காலமா பல பகுதிகள்ல ரொம்ப சட்டிலா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்த ரஷ்யா, இப்ப ஆக்ரோஷத்தோட உச்சத்த காட்டுது. அதுல முதல்ல அவர்கள் திட்டம் போடுறது அப்படிங்கிறது ஆப்பிரிக்க பகுதிகள் தான். காரணம் ஆப்பிரிக்கா பகுதிகள்ல ஏற்கனவே வாக்னர வச்சு கண்ட்ரோல் பண்ணார்கள். பிரிகிஜின் கூட ஏற்பட்ட மோதல், அதுக்கப்புறம் வாக்னர் சொல்லிக்கிற மாரி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. இவங்களும் 1000 தளபதிகள மாத்தி பார்க்கிறார்கள். இருந்தாலும் ஒரு வெறி புடிச்சு ஒரு ஆப்பரேஷன பண்ணுங்கடா அப்படின்னா, பண்றாய்ங்க. ஆனா ஒட்டுமொத்த வேக்னர் யூனிட்டையும் தூக்கிட்டு போய் வச்சு ஒரு மிரட்டலா ஆப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாய்ங்க. ஒரு சிறு குழு மாரியே உட்கார்ந்து ஆப்பரேட் பண்றார்கள். இது ரஷ்யாவுக்கு மைலேஜ் எடுத்து குடுக்குதா அப்படின்னு கேட்டா, மைலேஜ் எடுத்து குடுக்குது. ஆனா வேக்னர் டீம குறி வச்சு தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரிக்குது. அதுக்கு காரணம் என்ன? பிரான்ஸ் ஒரு பக்கம் ஆப்போசிட் டீம பேக்கப் பண்ணுது. அமெரிக்கா பேக்கப் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்கா இவர்கள் இந்த மாரி சிறு குழுக்கள் மாரி செயல்பட்டார்கள்னா, தூக்கி போட்டு மிதிப்பாய்ங்க. பல இடங்கள்ல டிக்கெட் கிழிச்சு குடுக்குறாய்ங்க. வேக்னர் பேரும் போச்சு. வேக்னருக்கு பின்னாடி இருக்கிற ரஷ்ய பேரும் சேர்த்து போகுது. இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறனால, அந்த யூனிட்ட ஆப்பிரிக்கால இருந்தே ரீப்ளேஸ் பண்றார்கள். ரீப்ளேஸ் பண்ணி டைரக்ட்டா ரஷ்ய ராணுவத்தையே கொண்டு போறார்கள். ரஷ்யால ஒரு டிவிஷன தூக்கிட்டு போய் அங்க முழுக்க கிரெம்ளினோட கண்ட்ரோல்ல வச்சு ராணுவ ரீதியாவே ஆப்பரேட் பண்றார்கள். இவ்வளவு நாள் ஒரு டெரரிசம் கவுண்டர் பொசிஷன் எடுக்கிற மாரி ஒரு சிறப்பு படை மாரி வேக்னர் உட்கார்ந்து செயல்பட்டுச்சு. இப்ப அப்படி கிடையாது. இப்ப வேக்னர் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆப்பிரிக்கால எல்லாத்துலயுமே ஒரு அட்வைசர் போஸ்ட்ல உட்கார்ந்து செயல்படுவார்கள். இவர்கள் யூனிட் இருக்கும். இவர்கள் யூனிட்டுக்கு கீழ உள்ளூர் யூனிட் இருக்கும். இணைந்து பயணிக்கப் போறார்கள். முழுக்க முழுக்க ராணுவ மந்திரி மாரியே இனி ரஷ்யா அங்க சுத்திக்கிட்டு இருக்க போது, பெரிய அளவுல ஆப்பிரிக்கால பிரான்ஸையும், அமெரிக்காவை தொலைச்சு எறிஞ்சுட்டாய்ங்க. ஏற்கனவே பிரான்ஸுக்கும், அமெரிக்காவுக்கும் அங்க கொள்ள பேரு. நம்மளாச்சு அண்ணன் அமெரிக்காம்போம், அவன் வேற எதையாச்சும் முன்னாடி போட்டு பீப் போடுற மாரி வார்த்தைகள போட்டு அமெரிக்கான்னு திட்டுவான். அந்த அளவுக்கு அவனுங்களுக்கு அமெரிக்கா மேல ஒரு காண்டு. ஏறக்குறைய நம்ம தான் பிரான்ஸ நண்பனா பார்ப்போம். அவனுங்க அப்படி பார்க்கறது கிடையாது. பிரான்ஸையும் அமெரிக்காக்கு ஈக்குவலா தான் பார்ப்பாய்ங்க. இனி வருங்காலங்கள்ல ரஷ்யா நேரடியா கண்ட்ரோல் பண்ணும்போது, இன்னமும் அந்த வீரியம் கூடும். ஆப்பிரிக்கால இருந்து இவர்கள் இன்னமும் அகற்றப்படுவார்கள். ரஷ்யாவுக்கு இதுல சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. நேரடியா ஆப்பரேட் பண்ணும்போது செய்யக்கூடிய எல்லா மனித உரிமை மீறல்களுக்கும் ரஷ்யாவ வம்பிழுக்க ஆரம்பிப்பாய்ங்க.
வம்பிழுத்து என்ன நடக்க போகுது? ஒண்ணும் நடக்க போகுது இல்ல. அப்படின்ட்டு கடந்து போறார்கள். ஆனா ரஷ்யாவுக்கான மைலேஜ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஹேண்டில் பண்றதுக்கான வழிகள பார்க்கிறார்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள கனிம வளம் டிரான்ஸ்ஃபர் ஆகறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. சில இடங்கள்ல ஏலை ஃபேக்டரிக்குள்ள நாங்க கொண்டு போற அவுட்புட்டும், இவனுங்க வெளியில தர அவுட்புட்டும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு அப்படிலாம் சொல்லி பிரச்சனைலாம் வருது. ரஷ்யா கொள்ளையடிக்குது லிட்டரலா சொன்னா. இது ஆப்பிரிக்காவோட வளத்த. இந்த மாரி பேச்சுக்கள்லாம் வெளியில வரத ரஷ்யாவுக்கும் புடிக்கல. இப்ப இந்த மாரி உள்ள சிஸ்டத்துக்குள்ள உட்கார்ந்து ஆர்டர் போடுற இடத்துல இருக்கும்போது, இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ண முடியும். இது ஆப்பிரிக்காவுக்கு மைலேஜ் இல்ல, ரஷ்யாவுக்கு மைலேஜ் இது அவன் பிரச்சனை. நம்ம பிரச்சனை கிடையாது. உலகத்துல இல்லாத அம்புட்டு கனிம வளமும் கொட்டி கிடக்கு. அத மீறி அவர்கள் கஷ்டப்படுறார்கள் அப்டின்னா, ஊழல் பெருகி கிடக்கு. ஜெலன்ஸ்கி மாரி 100 ஜெலன்ஸ்கி அங்க இருக்கார்கள். இல்ல சிறந்த தலைவர்கள் அங்க இருக்கார்கள் அப்டின்னாலும், சிறந்த தலைவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில தான் இருக்கார்கள். இப்போ ரொம்ப காலம் கெட்டுப்போன சிஸ்டம். அதுலருந்து போராடி கொண்டு வரது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்புட்டு பிரச்சனைகளும் இருக்கு. இம்புட்டு பிரச்சனைகள தாண்டி ரஷ்யா அந்த பிராந்தியத்துல கொடிய பறக்க விடும்போது, ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவுக்கும் ஒரு ஆப்பு, ஐரோப்பாவுக்கும் மிகப்பெரிய அளவுல ஆப்பு. இது எல்லாம் உக்ரைன் யுத்தத்துக்குள்ள ரஷ்யா நின்னுகிட்டு, அங்கிட்டு பவர் பிளே ஆடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா தடுமாறுதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.